பாடம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு சொன்ன குரு கிட்ட ஒரு சீடர் கேட்டிருக்காரு, நாம் பார்க்குற உலகம் நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு. உடனே குரு கேட்டிருக்காரு, பூனையோட பற்களால் நன்மையா இல்லை தீமையான்னு. இன்னும் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளை திருப்பி கேட்குறாருன்னு சீடர் முழிச்சிட்டு இருக்கும்போது குரு சொல்லியிருக்காரு, தாய் பூனையோட பற்கள் கருணையோட இருப்பிடம். அந்த பற்களால் தான் தன்னோட குட்டிகளை கவ்வி கொண்டு போய் வேறொரு இடத்துல அதை வைக்கிது. அதே பற்கள் ஒரு எலிக்கு விரோதி. இதுதான் நீ கேட்ட கேள்விக்கும் பதில். எந்த ஒரு இடத்துலையுமே நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. எதையுமே நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தும், அதை நம்ம எப்படி அணுகிறோங்கிறத பொறுத்தும் தான் அது மாறுபடும். இது நபருக்கு நபர் மாறுபடும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. வேப்பமரம் முழுவதுமே கசப்புன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் இனிப்பை தரக்கூடிய தேன் வேப்பம் பூவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. திரு ராதாரவி அவர்கள் சிங்கம் திரைப்படத்தில் ஒரு வசனம் சொல்லுவார். மகாபாரதத்தில் தர்மன் அவர்கள் நகர்வலம் போகும்போது கூட போன அத்தனை பேருமே நல்லவங்களாக தெரிஞ்சிருக்காங்க. அதுவே துரியோதனன் நகர்வலம் போகும்போது கூட போன அத்தனை பேருமே கெட்டவங்களாக தெரிஞ்சிருக்காங்க. நல்லதும் கெட்டதும் பார்க்குறவங்க பார்வையை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு சூழ்நிலையோ இல்லை வாய்ப்போ நமக்கு கிடைக்கும் போது அதில் இருக்கிற பிரச்சனையை மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்மளால் சரியாக பயன்படுத்த முடியாது. அதே நேரத்தில் ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பிரச்சனை நமக்கு சாதகமாகவும் முடியும். அந்த பிரச்சனையை கையாளும் போது நமக்கு கிடைச்ச அனுபவம் எதிர்காலத்தில் நமக்கு கை கொடுக்கும். அதனால் பிரச்சனைகளை பெரும்பாலும் நம்ம நேர்மறையாகவே எதிர்கொள்வோம்.